Okay, so next பார்க்க போகிறது escaping light from a medium interface by a point source. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டருக்குள்ளே வந்து ஒரு லைட் சோர்ஸை வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாட்டர்லேருந்து எவ்வளோ லைட் வந்து வெளியில் வரும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வீட்டில் கூட பண்ணி பார்க்கலாம். ஒரு டப்பில் வந்து தண்ணியை போட்டு தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு கீழே அந்த தண்ணிக்கு அடியில் வந்து ஒரு டார்ச் லைட்டை வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து லைட் வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி தெரியாது. ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா லைட் எஸ்கேப் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதாவது லைட் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ ஃபுல்லாகவே தெரியாது இல்லையா? அதுதான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ண போகிறோம். சேம் என்னன்னா ஓகே வில் டேக் இட். இதுதான் வந்து வாட்டர் சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த அவுட் சைடில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஏர் இருக்குது. ஸோ இன்சைடில் வந்து வி ஹேவ் அ வாட்டர். ஓகே, ஸோ இன்சைடில் வந்து வி ஹேவ் அ வாட்டர். நான் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வி ஆர் பிளேசிங் எ பாயிண்ட் சோர்ஸ் ஓவர் இயர். ஸோ இங்கே நம்ம ஒரு பாயிண்ட் சோர்ஸை வச்சிட்டோம். இந்த பாயிண்ட் சோர்ஸ் வந்து வாட்டரோட சர்ஃபேஸ்லேருந்து ஹெச் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆகும், இந்த வாட்டரில் இந்த பாயிண்ட் சோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், இட் வில் கோ லைக் திஸ், இப்படி போகுமா? ஸோ போகும்போது வி கேன் ட்ரா எ நார்மல் ஓவர் இயர். ஸோ இது வந்து என்ன ஆகும், இப்படி ரிஃப்ராக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இது போக 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 நெக்ஸ்ட் வந்து இப்படி போகும்போது என்ன ஆகும், ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ஆங்கிள் இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னும் நெக்ஸ்ட் பாயிண்ட்டை போகும்போது ஆங்கிளும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ ஆங்கிளும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆயிருக்கும், ஸோ இது வந்து இட் இஸ் கம்ஸ் அண்டர் கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ இப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆகும்போது என்ன ஆகும், இந்த லைட் ரே வந்து வாட்டரை விட்டு வெளியே போகாமல் வாட்டரோட சர்ஃபேஸில் இப்படி கிரேஸ் பண்ணிகிட்டு இருக்கும். 90 டிகிரியில் ரிஃப்ராக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து யூ கேன் டேக் நெக்ஸ்ட் போகும்போது என்ன ஆகும், இந்த ஆங்கிள் இன்னும் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கும். ஸோ தட் லைட் வில் ரிஃப்ளெக்ட் டோட்டல் இன்டர்னலி. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, லைட்டால ரெஃப்ளெக்ட் ஆக முடியாது. ஸோ அப் டு திஸ் பாயிண்ட் லைட் கேன் பி விசிபிள் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். இதுக்கப்புறம் லைட் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டரில் தெரியாது, ஏன்னா ரீஃப்ராக்ட் ஆகாமல் அது ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதே இடத்துல தான் அதே வந்து நம்ம இந்த சைட்லேயே ட்ரா பண்ணிடலாம். ஸோ வி கேன் சே three things we have drawn. So இங்கே அதே மாதிரி first one light வந்து போகுது, then at the normal point it will reflect like this, and the next point light is going like this, then we draw the normal, so it is reflect like this, and the next point what happened, the light is going like this, and then it will total internally reflected. So light வந்து இப்படி total internal reflect ஆயிடுச்சு. ஸோ அப்போ எந்த ஏரியா வரைக்கும் இதால எந்த ஏரியா வரைக்கும் நம்ம இப்போ மேலே வந்து ஒரு அப்சர்வர் இருக்காங்க அப்படின்னா, சே there is அப்சர்வர் at the air surface. ஓகே, ஸோ when this observer இந்த லைட் சோர்ஸாக பார்க்கும்போது அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, லைட் வந்து அப் டு திஸ் ஏரியா, அதாவது இந்த ஏரியா வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா லைட் வந்து வெளியில் வர மாதிரி தெரியும். ஓகே, வெளியில் வர மாதிரி தெரியும். இந்த ஏரியாலலாம் வந்து என்னது, லைட் வந்து வெளியில் வராத மாதிரி தெரியும். ஏன்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்து அது வந்து ரீஃப்ராக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் தட் ஏரியா. ஸோ அப்போ இந்த ஏரியானா இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, திஸ் ஒன் லெங்க், இந்த லெங்க்த்தை நம்ம என்னன்னு சொல்லிக்கிறோம்னா இந்த கோன் ஷேப்டோட இந்த சர்க்கம்ஃபரன்ஸோட ரேடியஸ் அப்படின்னு we are taking that as a radius. ஸோ இது கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னா இந்த டோட்டல் ஆங்கிள் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு முதல் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வாட் would be the radius, அதாவது இதோட ரேடியஸ் தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணிடலாம், இதோட ஏரியா எவ்வளோ ஏரியாவில் வந்து லைட் வந்து எஸ்கேப் ஆகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வாட் ஐம் கோயிங் டு யூஸ் இஸ் ஐம் கோயிங் டு யூஸ் tan theta. ஓகே, ஸோ இப்போ யூஸ் பண்ணோம்னா tan of critical angle would be equal to opposite by adjacent. ஸோ ஆப்போசிட் என்ன ரேடியஸ், adjacent என்ன ஹைட். ஓகே, அப்போ ரேடியஸ் would be equal to h into tan theta c. ஓகே, நம்மளுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா ஆல்ரெடி தெரியும் ஃபார்முலா. கிரிட்டிக்கல் ஆங்கிளோட ஃபார்முலா என்ன, கிரிட்டிக்கல் ஆங்கிள் would be equal to sin inverse of 1 by mu. இது கிரிட்டிக்கல் ஆங்கிளோட ஃபார்முலா. ஸோ இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளோட ஃபார்முலாவை ரேடியஸில் இதில் போட்டோம்னா that would be h into tan of sin inverse 1 by mu அப்படின்னு வரும். Okay, so this would be the radius of the light is escaping. This is the radius of the surface of in which light is escaping. இந்த light escape ஆகக்கூடிய சர்ஃபேஸோட ரேடியஸ் வந்து இது. தென் அதோட ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் த ஏரியா ஆஃப் இட். ஸோ ஏரியாவை கால்குலேட் பண்ணும்போது ஏரியா would be equal to அதோட ஏரியா வந்து பை இன்டூ ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ஏரியாவை போட்டோன்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், சாரி இந்த ரேடியஸை போட்டோம்னா we will get the area.
ஸோ அப்புறம் ஏரியா கண்டுபிடிச்சாச்சா. ஸோ அதில் வந்து ரேடியஸும் கால்குலேட் பண்ணி ஏரியாஸும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பவர், அதாவது இது இங்கேருந்து இதுக்கு லைட் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து நிறைய பவர், இட் ஹாஸ் அ மோஸ்ட் பவர், ரைட். ஸோ மேலே போக போக லைட்டை வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து அப்போஸ் பண்ணுறதுனால அதோட பவர் வந்து இந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் வரும்போது குறைஞ்சிருக்கும். அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ பவர் எஸ்கேப்பிங் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர், பவர் which is escaping, power which is escaping from the surface of water. So the surface of water la evlo power escape agum, surface of water. So power escaping அப்படினா ஆக்சுவலா ஒரு பவர் இருந்திருக்கும், அந்த பவர் வந்து 2 pi டைம்ஸ் குறைஞ்சிருக்கும். ஏன்னா இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2 pi. ஓகே, 2 pi into we are using the solid angle. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாலிட் ஆங்கிள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிகாஸ் இட் இஸ் கைண்ட் ஆஃப் சாலிட் ஷேப்ட் திங். அண்ட் சாலிட் ஆங்கிளோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, சாலிட் ஆங்கிள் would be equal to 2 pi. ஓகே, சாலிட் ஆங்கிளோட ஃபார்முலா இது 2 pi into 1 minus cos theta c. இதான் வந்து சாலிட் ஆங்கிளோட ஃபார்முலா. ஓகே, ஆக்சுவலி திஸ் would be power divided by 4 pi வரும். ஸோ 2 pi and solid angle யூஸ் பண்ணதுனால 4 pi. So solid angle equal to 2 pi into 1 minus cos theta c. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், cos theta c கால்குலேட் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த cos theta 1 minus cos theta c நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we know that sin square theta c plus cos square theta c would be equal to 1. இதான் வந்து trigonometryயோட ரூல், ரைட், trigonometryயோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ 1 minus cos square theta c னா என்ன எழுதலாம், we can write 1 minus cos square theta c become sin square theta c அப்படின்லாம். So solid angle would be equal to 2 pi into 1 minus cos square theta c become 1 minus cos square theta c become sin square theta c அப்படின்னு வந்துரும், ரைட். இப்போ sin theta c அப்படின்னா என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும். sin theta c அப்படின்னா it is comes under refractive index இல்ல. ஸோ அப்போ எழுதும்போது mu equal to 2 pi into sin square theta c ன்றது வந்து என்னது, that would be sin square theta c 1 by mu square னு வரும். ஸோ 1 by mu square இதான் வந்து sin square theta c, கரெக்ட். ஸோ அப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ cos theta c க்கு பதிலாக எக்ஸஸ் பவரை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா what will get, p equal to p by 4 pi. Wait a minute, 1 minus cos square, we can use the 1 minus cos square theta c தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, okay, wait a minute, we are using that okay, sin square theta would be equal to 1 minus cos square theta, but here we have only cos theta c இல்லையா. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா we can use okay 1 minus cos square theta c equal to sin square theta c. So sin theta c become okay, wait a minute, we'll rearrange this as cos square theta c would be equal to 1 minus sin square theta c, then cos theta c would be equal to root of 1 minus sin square theta c அப்படின்னு வரும். ஓகே, 1 minus sin square theta c, then இப்போ இந்த sin theta c க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். sin theta c அப்படின்றது வந்து என்னன்னா 1 minus sin theta c become 1 by mu, so that is 1 by mu square the whole root. இது வந்து cos theta c. ஸோ இப்போ இந்த cos theta c வந்து solid angle ஃபார்முலால போடுவோம். ஓகே, ஸோ we can put it over there. ஸோ solid angle ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா this is equal to 2 pi into 1 minus cos theta c. ஸோ cos theta c அப்படின்றது வந்து என்ன, that is root of 1 minus 1 by mu square, right. ஸோ root of 1 minus 1 by mu square, இது solid angle formula. Then பவரில் போட்டோம்னா the power which is escaping would be equal to power divided by 4 pi into 2 pi into 1 minus root of 1 minus mu square அப்படின்னு வரும். ஸோ இது 1 time, this is 2 time cancel ஆயிரும். ஸோ the escaping power would be p by 2 into 1 minus root of 1 minus 1 by mu square அப்படின்னு வரும். So this would be the escaping power. So clear? So escaping power would be equal to p by 4 pi into the solid angle. Solid angle வந்து 2 pi 1 minus cos theta c. அதில் cos theta c க்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா cos square theta c வச்சுட்டோம்னா sin square theta c. So cos theta become 1 minus sin square theta c.
then sin theta c we can replace as sin theta c become 1 by mu, so 1 by mu square, in a square 1 by mu square, then put it over here, solid angle இங்க போட்டுருக்கோம் அவ்வளவுதான்.